இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிஸ் அவர்கள் ஹுத்பாவின் தலைப்பு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களை இலகுபடுத்துவோம், பக்குவத்தை இளைஞர்களுக்கு மத்தியில் யுவதிகளுக்கு மத்தியிலே அந்த பேணுதலை உண்டாக்குவோம், திருமண நிகழ்வுகளை வைபவங்களை சம்பிரதாயங்களை இலகுவாக நாங்கள் முன்வைப்போம், இலகுவாக செய்வோம் என்ற தலைப்பை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு ஒரு ஹதீஸை சொல்லி ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபர்களே, உங்களை யாருக்கெல்லாம் திருமணம் செய்வதற்கான உடல் ஆற்றலும் பொருளாதார வசதியும் இருக்குமோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும், அது உங்களோட பார்வையை பாதுகாக்கும், அகத்தை பாதுகாக்கும். யாருக்கு அதுக்கான வசதி இல்லை அவர்கள் நோன்பு பிடித்து தன்னுடைய ஆசை அடக்கிக் கொள்ளட்டும், அது அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்று சொன்ன ஹதீஸை சொல்லி, வாலிபர்களை பொறுமையாக இருங்கள், வாலிப பெண்களை பொறுமையாக இருங்கள், எப்போதும் நீங்கள் வெட்கம், ரோசம், மானம், மரியாதை, பக்குவம் என்ற ஆடை அணிந்து கொள்ளுங்கள், அது உங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கும் என்பதை சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சென்ற வாரம் ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு இளைஞன் என்னை சந்தித்தார். அவர் பெற்றோர்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுமாறு என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார். அது என்ன புத்திமதி என்றால், இந்த திருமணம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவசரமாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அந்த விடயத்தை நீங்கள் பேச வேண்டும். இரண்டாவது, அரபு நாடுகளை பொறுத்த மட்டும் இந்த மகர், அதாவது பெண்ணிடத்தில் எடுப்பதல்ல, பெண்ணுக்கு கொடுத்து முடிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து முடிக்க வேண்டும், மகரை கொடுக்க வேண்டும். ஆனால் அரபு நாடுகளில் சில போது பெண்கள் அளவுக்கு அதிகமாக மகர் தொகை எதிர்பார்ப்பார்கள் கணவன்மாரிடத்தில். அதனால் சில வாலிபர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பதற்கான மகர் கொடுப்பதற்கான போதிய வசதி இல்லாத காரணம் என மகரை இலகுபடுத்துமாறு ஹுத்பாவிலே நீங்கள் பேச வேண்டும் என்ற இடத்தை ஞாபகப்படுத்தினால் அதன் விளைவாக அதே போன்று ஒரு பெண்ணும் என்னிடத்தில், ஒரு யுவதியும் என்னிடத்திலே வந்து முறைப்பாடு செய்தால் என்னவென்றால், தன்னுடைய தந்தை எனக்கு இன்னும் திருமணம் செய்து தராமல் இருக்கிறார், நான் சம்பாதிக்கக்கூடிய நான் ஒரு ஆசிரியாக பணியாற்றுகிறேன், என்னுடைய முழு சம்பாத்தியத்தையும் நான் திருமணம் செய்தால் அதை தந்தைக்கு இல்லாமல் போய்விடும் என்ற காரணம், தந்தை எனக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய முழு சம்பளத்தையும் வாங்கி இருக்கிறார். என்ன காரணம் என்றால், நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போது என்னுடைய தந்தை எனக்கு செலவழித்திருக்கிறார், செலவழித்த முழு காசையும் என் மூலமாக உழைத்து பெற வேண்டும் என்று என்னுடைய தந்தை எதிர்பார்த்து திருமணம் முடித்து தராமல் என்னை அவர் எனக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த ஒரு யுவதியும் என்னிடத்திலே முறைப்பாடு செய்தால், இந்த இரண்டு நிகழ்வையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஹத்தீப் ஹுத்பா அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது போன்ற அநியாயங்கள் சமூகத்தில் நடைபெறக்கூடாது. இது மிகப்பெரிய அநியாயம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறு அநியாயங்களை செய்துவிடக்கூடாது. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இவ்வாறு திருமணம் முடிக்க வேண்டிய தேவை இருந்தும் அவர்களுக்கு முடித்து கொடுக்காமல் பெற்றோர்கள் அநியாயம் செய்துவிட வேண்டாம். குறிப்பாக தந்தைமார்கள் அநியாயம் செய்துவிடக்கூடாது. பொறுப்புதாரிகளே, மகன் என்ன சொல்கிறான், வாப்பாவை பார்த்து, வாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க, நான் விபச்சாரத்தை பயப்படுகிறேன். ஒரு பெண்ணும் என்ன சொல்கிறார், பிள்ளை வாப்பா எனக்கு திருமணம் செஞ்சு தாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் பக்குவத்தை ஒன்று பண்ணிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும், என்னை சோதனையிலே மாற்றி விடாதீர்கள் என்றுதான் ஒரு பெண் சொல்ல வருகிறார். அந்த யுவதியைத்தான் சொல்ல வருகிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களை திருமணம் என்பது ஒரு இபாதத். கணவன் மனைவி இரண்டு பேர்களுக்கும் நல்ல நோக்கத்தில் திருமணம் செய்தால், பக்குவத்துக்காக திருமணம் செய்தால், பேணுதலுக்காக திருமணம் செய்தால் அது அவர்களுக்கு நன்மையாக மாறும். திருமணத்தின் மூலமாக நல்ல சந்ததி உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் திருமணம் செய்தால் அது அவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும், நன்மைக்கு காரணமாக அமையும். முஃமினான ஆண்களே, பெண்களே, யாரு திருமணம் முடிக்க விரும்பக்கூடிய ஆண்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ உதவி செய்வார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், உதவி கேட்டவாறு நன்மை கிடைக்கும். நீங்கள் போடக்கூடிய நகையாக இருக்கலாம், உதவக்கூடிய காசு பணங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்துக்கும் நன்மை கிடைக்கும். நீங்கள் நல்ல விடயத்துக்கு உதவி செய்கிறீர்கள். பொறுப்புதாரிகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய அகங்கள் பரிசுத்தமானது. நீங்கள் அவர்களை திருமணம் முடித்து கொடுக்காமல் தாமதிப்பதன் மூலமாக அவைகளை நீங்கள் அசிங்கப்படுத்தி விட வேண்டாம், அவைகளை நீங்கள் மாசுபடுத்தி விட வேண்டாம். இன்று சமூக வலைதளங்களுடைய சோதனைகள் அவர்கள் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மோசமான தொடர்புகள் அவர்களுக்கு அலங்கரிக்கப்படுகின்றன. அவைகளில் அவர்கள் விழுந்துவிடக் கூடாது. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்று நிலைமைகள், சோதனைகள் மாறிவிட்டன. அவர்களுக்கு நீங்கள் அவர்கள் பக்குவம் அடைய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்து கொடுங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு திருமணத்தை வயது வந்தால் திருமணம் செய்து கொடுங்கள். அது அவர்களுக்கு மத்தியில் பக்குவத்தை உண்டு பண்ணுவது காரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சூரா அன்-நூர் 32 வசனம், நீங்கள் திருமணம் செய்யாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொடுங்கள், நல்லவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொடுங்கள் உடைய பிள்ளைகளுக்கு. அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவருடைய செல்வத்தை கொண்டு அவர்களுக்கு அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வான். அல்லாஹ் விசாலமானவன், அறிவுள்ளவன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அயாமா மின்கும் என்றால் அந்த வசனம் சொன்னான். அயாமா என்றால் யாரு? திருமணம் செய்யாத ஆணும் பெண்ணும். எனவே திருமணம் செய்யாதவர்கள் திருமணம் முடித்துக் கொடுப்பது கட்டாயமான ஒன்றாகும். பொறுப்புதாரிகளுக்கு அவர்கள் பாவத்திலே விழுந்து விடுவார்கள் என்று பயந்தால். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, அல்லாஹ் தஆலா அநியாயத்தை முற்றுமுழுதாக தடுத்திருக்கிறான். அது வாப்பா பிள்ளைக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தாலும் சரி, பொருத்தமான கணவன் மகளை தேடி வருகின்ற போது முடித்துக் கொடுங்கள். நீங்கள் வேண்டாம் என்று தடுப்பது ஒரு அநியாயமாகும். அதே போன்று ஒரு தந்தை மகள் திருமணம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. பொருத்தமான கணவனை பெற்றுக்கொண்டால் அந்த மகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து, அதே மாதிரி பொருத்தமான மனப்பெண்ணை பெற்றுக்கொண்ட மகன் ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். அப்படி கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம், அநியாயம். அவர் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், தகுதியானவர்களை உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்ய நாடினால் நீங்கள் தடுக்கக்கூடாது. சூரா அல் பக்ரா 132 வசனம். பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம்.
அந்த அநியாயங்களில் ஒன்றுதான் பொருத்தமான கணவன் வந்தும் திருமணம் செய்து கொடுக்காமல் இருப்பது. அது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள், வழிதவரக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அதுக்கு காரணமாக பெற்றோர்கள் அமைந்துவிடக் கூடாது. பெற்றோர்களை நீங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கு தடுக்க வேண்டாம். யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்வார்களோ அவர்கள் அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அக்ஸாவுடைய இந்த பைத்துல் மக்திஸுக்கு வர சொன்னார்கள், வந்து இங்கு திருமணம் செய்ய சொன்னார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அஸாபி அல் ஜுஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நபி அவங்க எனக்கு சொன்னாங்க, நீ பைத்துல் மக்திஸ் என்ற பிரதேசத்துக்கு வந்து நீ அங்கு வாழ வேண்டும், அங்கு அல்லாஹ் உனக்கு சிறந்த நல்ல சந்ததி அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்துவான். அவர்கள் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள். எனவே இந்த பூமியில் திருமணம் செய்வதே ஒரு இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வயது வந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் பெற்றோர்களே, முஸ்லீம்களே, முஸ்லிமான ஆண்களே, பெண்களே. இந்த சஹாபி துல் அசாபி அல் ஜுஹானி என்று சொல்லக்கூடிய சஹாபி நபியாவோட அந்த புத்திமதியை கேட்டு குதுசுக்கு வந்து இங்கே திருமணம் செய்து இங்கு வாழ்ந்தார்கள். ஆனால் அவருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டார். நபி அவங்க சொன்ன அந்த விஷயத்தை ஏற்று இந்த பூமிக்கு வந்தார். நாங்கள் இந்த சஹாபியை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக சொன்ன விடயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர் நாங்கள் மாற வேண்டும். பொறுப்புதாரிகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவழிப்பது உங்களுடைய கடமையாகும். அது கடன் அல்ல. பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவழித்ததை பிறகு அவர்களின் மூலமாக உழைத்து பெற வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அது அநியாயம். பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கின்ற போது அவர்களுக்கு செலவழிப்பது பெற்றோருடைய கடமை. எனவே கடமைக்காக செலவழித்ததை மீண்டும் பெற வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள். செலவழித்ததை மீண்டும் பெற வேண்டும், அவர்கள் மூலமாக சம்பாதித்து எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். இது சட்டத்துக்கு மாற்றமானது, இஸ்லாமிய வழிமுறைக்கு மாற்றமானதாகும். எனவே உங்களோட பொம்பளை பிள்ளை மகள் என்பது உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய ரத்தம். செலவழிப்பதெல்லாம் கட்டாயப்படுத்திருக்கிறார். எனவே செலவழித்ததை மீண்டும் பிள்ளைகளின் மூலமாக சம்பாதித்து பெற வேண்டும் என்று பெற்றோர் ஆசைப்படக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெண் பிள்ளை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவழித்த காசு அனைத்தும் அன்பளிப்பாக கருதப்படும். அன்பளிப்புக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கப்படும், சதக்காவாக கருதப்படும். சதக்காவுக்கு நன்மை கிடைக்கும். எந்த வாப்பாவும் அதை திருப்பி கேட்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சம்பாதித்து தர வேண்டும் என்று நீங்கள் மீண்டும் வேண்டக்கூடாது. ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுத்தவுடன் அவர்களுக்கு சொந்தமானதாக மாறிவிடுகிறது. நபி அவங்க சொன்னாங்க, யாரு கொடுத்ததை கேட்டெடுப்பார் அவருடைய உதாரணம் ஒரு நாயை போன்று. அந்த நாய் வாந்தி எடுத்து அந்த வாந்தியை மீண்டும் சாப்பிடுவதை போன்றுதான், மீண்டும் தன்னுடைய வாய்க்குள்ள எடுத்து சாப்பிடுவதை போன்றுதான் கொடுத்ததை திருப்பி கேட்கக்கூடியவர். எனவே பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு செலவழித்ததை மீண்டும் அவர்களின் மூலமாக எதிர்பார்க்காதீர்கள். அது நாய் வாந்தி எடுத்ததை அந்த மீண்டும் சாப்பிடுவதை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஹனஃபி மذஹபில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தந்தை மகனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தால் அதை திருப்பி எடுக்க முடியாது. பொறுப்புதாரிகளே, பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவழித்ததை அன்பளிப்பாக கொடுத்ததை மீண்டும் பெறுவது உறவை துண்டிக்கக்கூடியதாகும். அது பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாகும், குடும்பத்தை பிரிக்கக்கூடியதாகும். பெற்றோர் தந்தைமார்களே, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களே, நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஃபாத்திமா என்னுடைய மகள் என்னுடைய ஈரக்கொழுந்து என்று சொன்னார்கள். யார் என்னுடைய பிள்ளையை நோவடிப்பார்களோ அவர் என்னை நோவடிப்பதற்கு சமன் என்று சொன்னார். அதே போன்று உங்களுடைய பிள்ளை உங்களுடைய ஈரக்கொழுந்து, உங்களுடைய நீங்கள் பெற்ற பிள்ளைகள், அதை மறந்துவிடக் கூடாது என்பதை ஹத்தீபாவை ஞாபகப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். வயது வந்தால் திருமணம் செய்து கொடுங்கள். குர்ஆனை சுமந்தவர்களே, அக்ஸாவுடைய பூமியில் வாழக்கூடியவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் உதாசீனம் செய்யப்படுகின்றன. அப்படியானவர்கள் ஒன்றுதான் இன்று திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்காமல் நாங்கள் இருப்பது. இன்று சில பாவமான காரியங்களை மன உச்சையை பின்பற்றக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகள் தடுக்கப்படாமல் இருப்பது மிகப்பெரிய சோதனையாகும், மிகப்பெரிய பாவமாகும். ஒரு கவிதை சொல்கிறார்கள், இது போன்ற விடயங்களை பார்க்கின்ற போது கவலையினால் என்னுடைய உள்ளம் உருகிக் கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் ஈமானும் இஸ்லாம் இருந்தால் இவ்வாறான ஃபித்னாக்களையும் சோதனைகளையும் பாவங்களையும் பார்க்கின்ற போது என் உள்ளம் உருகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, திருமணம் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியதாகும், வழிகேடுகளை விட்டும் பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய. எனவே உங்களிடத்தில் இந்த மார்க்கம் உள்ள நல்ல குணமுள்ள யாராவது பிள்ளைகளை கேட்டு வந்தால் திருமணம் முடித்துக் கொடுங்கள், அவர்களுக்கு உதவியாக இருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய மகருடைய விஷயத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு மகர் கொடுப்பதற்காக வேண்டிய பெற்றோர்களை நீங்கள் கொஞ்சம் உதவியாக இருங்கள். அதே போல திருமண செலவுகளை செலவழிப்பதற்கு நீங்கள் உதவியாக இருங்கள். அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும். நோன்பு உடைய கூலி கிடைக்கும், இரவுல நின்று வணங்கக்கூடிய கூலி கிடைக்கும். திருமணம் செய்வதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கின் மூலமாக துஆ செய்கிறான், யார் நல்ல விடயங்களுக்கு செலவழிப்பார்கள் அவர்களுக்கு யார் நீ பரக்கத் செய்வாயாக என்று. அந்த துஆவுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகளை கல்யாணம் முடித்துக் கொடுப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெற்றோர்களே, சில ஃபுகஹாக்கள் வசதியோடு வாழக்கூடிய தந்தைமார்கள் ஏழையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு உதவுவது செலவழிப்பது கட்டாயம் என்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது கட்டாயம் என்று பேசியிருக்கிறார்கள். திருமண செலவை பொருட்படுத்துவது கட்டாயம் என்று பேசியிருக்கிறார். பிள்ளைகள் ஏழைகளாக இருந்தால், பெற்றோர்கள் வசதியோடு இருந்தால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் உங்களுடைய ஆசைகளை அடக்கிக் கொள்ளுங்கள். ஹராமான வழியில் ஆசைகளை தேட வேண்டாம். கண் விபச்சாரம் செய்கிறது. கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம் என ஹராத்தை பார்ப்பது. நபி அவங்க சொன்னாங்க, ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய விபச்சாரங்கள் எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். அப்படி எழுதியது நடந்து தீரும். கண்கள் இரண்டும் ஜினா செய்கின்றன, விபச்சாரம் செய்கின்றன. கண்ணுடைய ஜினா என்ன, விபச்சாரம் என்ன?
மோசமான கெட்ட பார்வைகள். வாலிபர்களை, உங்களில் யாருக்கு திருமணம் செய்ய முடியாத வசதி இல்லையோ சக்தி இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையாக இருக்குமாறு, பக்குவத்தை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை விடுத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் அவர்கள் பொறுமை காத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். குர்ஆனில் சொல்கிறான், யாருக்கு திருமணம் செய்வதற்கான வசதி இல்லையோ அவர்களை அல்லாஹ் திருமணத்துடைய வசதி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் பொறுமையாக பக்குவமாக இருக்க வேண்டும். சூரா அன்-நூர் 33 வசனம். அதேபோல் அல்லாஹ் தஆலா அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக மாற்றுவான். சூரா அன்-நூர் 32 வசனம். அப்போ சொன்னதாக 3 பேர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய கடமைகள் உண்டு. அந்த 3 பேர் ஒருவர் யார் என்றால் பக்குவத்துக்காக வேண்டி திருமணம் செய்வதற்கு முன்வரக்கூடியவர். அவருக்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். வாலிபர்களே, நாங்கள் உங்களை விரும்புகின்றோம், உங்களுக்காக நலவை நாடுகின்றோம். விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், மோசமான விடயங்களை பக்கம் நெருங்காதீர்கள். விபச்சாரத்துடைய தண்டனை அது படு மோசமானது. பாவமான விடயங்களை பக்கம் செல்லாதீர்கள். இந்த பூமி பரிசுத்தமான பூமி, இதிலே விபச்சாரம் நடப்பது எல்லாம் விரும்ப மாட்டான். பரிசுத்தமான பூமியில் இவ்வாறான மோசமான பாவங்களை செய்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறான். அது உங்களுடைய மார்க்கத்தை, உலகத்தை நாசமாக்கி வாழ்வை அழித்து விடும். அது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். நீங்கள் விபச்சாரத்தை விட்டும் பொறுமையாக இருப்பது நிரந்தர தண்டனை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை, விபச்சாரத்தை நிற்க வேண்டாம், அது மிக மோசமான பாவமாகும். சூரா அல்-இஸ்ரா 32 வசனம். எனவே ஒரு அடியான், உண்மையான அடியான் தன்னுடைய ஈமான்தாரி தன்னுடைய அகத்தை பாதுகாப்பார். பாவங்களை விட்டும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே முஸ்லிம்களே, உங்கள் மீது நாங்கள் வைத்திருக்க ஒரு நம்பிக்கை மிகவும் பலமானது. நீங்கள் மோசமான விதத்தில் உங்கள் ஆசைகளை தீர்த்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மோசமான தொடர்புகளை விட்டுவிடுங்கள், மோசமான உறவுகளை விட்டு தூரமாகுங்கள். மகரை பாரமாக கருதி நீங்கள் விபச்சாரத்தில் விழுந்துவிட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். திருமணம் செய்வதற்கு முன் வாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, திருமணத்தின் மூலமா வறுமையை பயப்பட வேண்டாம். திருமணத்தின் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உதவி செய்வார், பரக்கத்தை உண்டாக்கும். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், யாரு திருமணம் அல்லாத வேறு விதத்தில் செல்வத்தை தேடுவார்களோ அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணம் செய்வதற்கு முன் வந்தால் அவர்களை நாங்கள் செல்வந்தர்களாக மாற்றுவோம். சூரா அன்-நூர் 32 வசனம். இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், திருமணத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை தேடுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாலிபர்களே, திருமணம் என்பது ஹலாலாக்கப்பட்டதாகும். அல்லாஹ் தஆலா திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வத்தை தருவான். விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ் எச்சரித்திருக்கிறார். 3 பேர்களை நரகம் காண மாட்டாது. அவர் ஒருவர் யார்? ஹராத்தை விட்டு தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொண்டவர் என்பதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே ஹதீப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் திருமணத்துக்காக வேண்டி வாலிபர்களுக்கு, யுவதிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விடயத்தை பேசுகின்ற போது அதே நேரத்தில் பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடைபெறக்கூடிய திருமண நிகழ்வுகளை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும். அவைகளுக்கு செல்லக்கூடாது. அவ்வாறான திருமணங்கள் உதவக்கூடாது. அது பரக்கத்து இல்லாமல் ஆக்கிவிடும். அதே போன்று இசை கச்சேரிகளை கொண்டு, பெண்களின் நடனங்களை கொண்டு நடைபெறக்கூடிய திருமண வைப்புகளுக்கு செல்லவும் கூடாது. அவ்வாறான திருமணங்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாது. அவைகள் நாங்கள் தடுக்க வேண்டும். ஹலாலான விதத்திலே எங்களுடைய நாங்கள் திருமண விடயங்களை ஹலாலாக முறையாக செய்து கொள்ள வேண்டும். மகர் அதிகரித்திருப்பது என்பது ஒரு குற்றச்சாட்டு என்பதை போன்று அதை விட மிக மோசமான ஒன்றுதான் எங்களுடைய காசு பணங்களை திருமண வைபவங்கள் வீண்விரயங்களுக்காக வேண்டி செலவழிப்பது. பேருக்கும் புகழுக்கும் பிரபலியத்தை எதிர்பார்த்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை, திருமண விருந்துகளை நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு பாவமாகும் என்பதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொன்னார்கள். பெண்களிலே பரக்கத்தான பெண்கள் யார் என்றால் சாதாரண மகரை பெற்று வாழக்கூடிய பெண்கள். இன்று மகர் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. எனவே என்னுடைய பிள்ளைகளுக்கு மகரை குறைக்கின்ற விடயத்தில் உதவியாக இருங்கள் என்பதை ஞாபகப்படுத்திவிட்டார். நபி சொன்னார்கள், பெண்களில் பரக்கத்தானவர்கள் மிகவும் லேசான முறையில் மகரை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். எனவே அந்த அடிப்படையிலே பெண்ணுடைய பரக்கத், அவருடைய செலவு, கல்யாண செலவு குறைவாக இருந்தால் அந்த திருமணத்தில் பரக்கத்தாக இருக்கும் என்று நபி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய நடைமுறை எப்படி என்றால் அவ்வாறு அல்ல. இன்று வீணான செலவுகள் அதிகரித்து விட்டன. அது மகளிர் மாத்திரமல்ல, திருமண வைபவங்களில் எல்லாம் வீண் செலவுகள் அதிகரித்து விட்டன. அவைகள் நாங்கள் தவிர்க்க வேண்டும். அப்போதே திருமணத்தை பறக்கத்துண்டாகும். இஸ்லாமிய ராஜுடைய பூமியில் வாழக்கூடிய மக்களே, என்னுடைய மார்க்கம் கண்ணியமான ஒரு மார்க்கம். இன்று நடைபெறக்கூடிய சில விடயங்களை பார்த்தால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய திருமண வைபவங்களை எவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வாறு இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நாங்கள் ஒரு சஹாபியை ஞாபகப்படுத்துகின்றோம். ஒரு சஹாபி, அவர்கள் மிக சிறந்த ஒரு சஹாபியாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவருடைய ஒரு கருத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் அல்லாஹ் எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றானோ அவ்வாறான விடயங்களை அதிகாரங்களின் மூலமாகவும் அல்லாஹ் உலகத்தில் உண்டு பண்ணுவான் என்ற விடயத்தை ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்தி நீண்ட ஒரு துஆவை செய்து முழுமையாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய 3 ஹுத்பாக்கள், முதலாவது ஹுத்பா மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறக்கூடியதாக இருந்தது. எனவே ஒற்றுமையுடைய விடயத்தில் கவனம் செலுத்துவோம். 2வது ஹுத்பா புனித
மஸ்ஜித் நபவியுடைய அந்த ஹுத்பா வெற்றிக்கான காரணிகள் என்ன என்பதை அந்த ஹுத்பாவினோட ஹத்தீபார் முன்வைத்தார். எனவே அவ்வாறான காரணிகளை நாங்கள் செய்து உண்மையான வெற்றி அடைந்து கொள்வோம். 3வது ஹுத்பாவில் திருமணம் முடிப்பதற்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயதை அடைந்த ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகளுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கின்ற விடயத்தில் பெற்றோர்கள் அது கூட கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் திருமண வைபவங்கள் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள், மோசமான விடயங்களை நாங்கள் தவிர்த்து சாதாரணமான முறைகளுடைய திருமணங்களை அமைத்து அல்லாஹ்வுடைய உதவிகளை பெறுவோம் என்ற தலைப்பை கொண்டதாக அமைந்திருந்த அந்த அடிப்படையில் இந்த 3 ஹுத்பாக்களின் பிரகாரம் என்ற வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு நேர்களாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து இன்னொரு மனாபிர் உஸ்தாத் நிகழ்ச்சியோடாக இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி